இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா என்ன, வாட் இஸ் சாஃப்ட்வேர் டெஸ்டிங், ஒய் இஸ் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா என்ன? ஃபஸ்ட்டு டெஸ்டிங் தி சாஃப்ட்வேர், அதாவது நம்ம டெவலப் பண்ண சாஃப்ட்வேரை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் சொல்கிறோம் பேசிக்காக. ஸோ இப்போ இதுக்கு டெஃபினேஷன் என்னென்னு பார்க்கலாம். வாட் இஸ் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்? ஸோ வாட் இஸ் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படின்னா என்னென்னா, நம்ம சாஃப்ட்வேரை வந்து கிளைண்டோட ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறது தான் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் சொல்கிறோம். அதாவது டெஸ்டிங் தி சாஃப்ட்வேர் வெதர் இஸ் ஒர்க்கிங் அக்கார்டிங் டு தி கிளைண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ். நம்ம சாஃப்ட்வேர் வந்து கிளைண்டோட ரெக்யர்மெண்ட்ஸை வந்து ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு செக் பண்ணுறது தான் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஒய் இஸ் சாஃப்ட்வேர் டெஸ்டிங், சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஏன் பண்ணுறோம், ஸோ எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, டு ஃபுல்ஃபில் தி கிளைண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ். அதாவது கிளைண்டோட ரெக்யர்மெண்ட்ஸை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். அவங்க கொடுத்தது எல்லாத்தையுமே அவங்க கொடுக்குற ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங். அப்புறம் பெர்ஃபார்மன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, எஃபெக்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு தான் வந்து நம்ம சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா என்னென்னு பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங், ஸோ அப்புறம் கோல்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா என்னென்னு பார்க்கலாம். அதாவது கிளைண்டோட ரெக்யர்மெண்ட்ஸை வந்து ஃபுல்லாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அப்போ தான் நம்மளால் டெஸ்ட் பண்ண முடியும். கிளைண்டோட ரெக்யர்மெண்ட்ஸை வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் நம்ம ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுதான் அண்டர்ஸ்டாண்ட் தி கிளைண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் தி ப்ராஜெக்ட் ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்ட். நம்ம ஃபுல்லாக அனலைஸ் பண்ணால் தான் நம்மளால் வந்து டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் பேசிக்காக அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங். இப்போ கோல்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா என்னென்னு பார்க்கலாம். கோல்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங், ஸோ இதோட கோல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டு ஃபைண்ட் எ பக்ஸ் ஆர் டிஃபெக்ட். அதாவது ஒரு டிஃபெக்டை வந்து கண்டுபிடிக்கணும். சாஃப்ட்வேரில் நம்ம டெஸ்ட் பண்ணும்போது டெஸ்டர் வந்து டிஃபெக்ட்ஸை வந்து கண்டுபிடிக்கணும். அப்புறம் டு அப்டெயின் எ குவாலிட்டி, ஒரு தரமானதை நம்ம கொடுக்கணும். ஸோ அதான் டு அப்டெயின் எ குவாலிட்டி. அப்புறம் டு ஃபுல்ஃபில் தி கிளைண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ், அதாவது கிளைண்டோட ரெக்யர்மெண்ட்ஸை வந்து நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஃபுல்ஃபில் பண்ணணும். ஸோ இதுதான் கோல்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா என்ன, சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கோட கோல்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங், இன்னொன்று பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். ஸோ இந்த ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்னா என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்னா இது ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் மெத்தட். ஸோ இதில் வந்து சாஃப்ட்வேரை டெஸ்ட் பண்ணக்கூடிய டெஸ்டருக்கு வந்து இன்டர்னல் சோர்ஸ் கோட், இம்ப்ளிமெண்டல் டீட்டெயில்ஸ்லாம் வந்து தெரியும். அவங்க வந்து இன்புட் கொடுத்து இந்த சோர்ஸ் கோடோட ஃப்ளோவை செக் பண்ணுவாங்க. இதுதான் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங். இதோட கோல்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இன்புட் கொடுத்தாலும் நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்குதா, ஸோ அப்புறம் நம்மளோட ஃப்ளோ, அதாவது சோர்ஸ் கோட ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து இதோட கோல்ஸ். ஸோ இப்போ பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்னா என்னென்னு பார்க்கலாம். பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்னா இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ங்க. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் மெத்தட் தான். இதில் வந்து சாஃப்ட்வேர் டெஸ்ட் பண்ணக்கூடிய டெஸ்டருக்கு வந்து இன்டர்னல் சோர்ஸ் கோடு வந்து டீட்டெயில்ஸ்லாம் தெரியாது அவங்களுக்கு. ஸோ அவங்க ஜஸ்ட்டு வந்து இன்புட் கொடுத்து அவுட்புட் கிடைக்குதான்னு பார்ப்பாங்க. இன்புட் கொடுத்தா அவுட்புட் கிடைக்குதான்னு பார்ப்பாங்க. இவங்களுக்கு வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் கோட் டீட்டெயில்ஸ்லாம் இவங்களுக்குலாம் தெரியாது. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரெக்யர்மெண்ட்ஸை அனலைஸ் பண்ணி அதுக்கு ஒரு டெஸ்ட் கேஸ் ரெடி பண்ணி அது மூலயமா டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், எந்த ஒரு சோர்ஸ் கோட் டீட்டெயில்ஸும் இவங்களுக்கு தெரியாது. ஸோ இதுதான் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்.